வல்லமை உள்ள நாமத்தினால் இந்த மாலை பொழுதில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஜீசஸ் மினிஸ்ட்ரி யூடியூப் சேனலூடாக உங்களை சந்திப்பதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது மிகுந்த சமாதானம், மிகுந்த ஆறுதல், மிகுந்த சந்தோஷத்தை நாங்கள் அனுபவிக்க முடியும். கர்த்தருடைய வார்த்தையிலே ஜீவன் இருக்கிறது. இதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் தருகிற மாற்றத்தை நாங்கள் காண முடியும். கட்டுக்களை அறுக்கும் கர்த்தருடைய வல்லமையான வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மாலை பொழுதிலே பலவீனத்தோடும் குறைவுகளோடும் அமிழ்ந்து போய் துக்கமாக நீ இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கலாம். அன்பான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். சங்கீதம் 20 வசனங்களில் இப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சிலர் இரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்பதாய் வேதம் பதிவு செய்கிறது. அன்பான தேவ ஜனமே, இந்த மாலை பொழுதிலே இரதங்களையும் குதிரைகளையும் அதனுடைய சத்துவங்களையும் செயலிழக்க பண்ணுகிற கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறது. அன்பான சகோதரனே, சகோதரி, உங்களை பார்த்து உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் ஏளனம் பண்ணலாம். எங்களிடத்தில் அது இருக்கிறது, இது இருக்கிறது, நாங்கள் மேன்மையானவர்களே. நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இந்த சமுதாயத்திலே ஏழைகளை, விதவைகளை, தகப்பனை இழந்த பிள்ளைகளை இந்த சமுதாயம் மதிப்பதில்லை. ஆனால் வானத்தையும் பூமியை உண்டாக்கி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் நான் ஆதரிக்கிறேன் என்பதாய். கர்த்தருடைய கிரியைகளை பாருங்கள். புறக்கணிக்கப்பட்டவர்களை ரட்சிப்பதற்காய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனுஷனாய் வெளிப்பட்டார். அவருடைய நோக்கம் உடைக்கப்பட்டவர்களை, புறக்கணிக்கப்பட்டவர்களை, பிரிந்து போனவர்களை, எனக்கு யாருமே இல்லை என்று தனிமைப்பட்டவர்களை நேசிப்பதற்காய், உயர்த்துவதற்காய், ஆசீர்வதிப்பதற்காய், மறுவாழ்வு கொடுப்பதற்காய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வெளிப்பட்டார் என்பதை பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, உங்களை பார்த்து அநேகர் பேசலாம். உங்களிடத்திலே குறைவுகள் அநேகமாயிருக்கிறது, நீங்கள் சம்பாதிப்பது போதுமானதாக இல்லை என்று அநேகர் உங்களை பரியாசம் பண்ணலாம். தீமையான ஆலோசனைகளை தந்து